வாங்க இப்போ இட்லி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வரமிளகா 2 வரமிளகா போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்துக்கு இட்லியிலே ஏற்கனவே தூள் உப்பு நம்ம போட்டிருப்போம், அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் குடமிளவா 1/2 குடமிளவா அரிஞ்சு அதிலே வணக்கிட்டு இன்னும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் 5 இட்லி போட்டு நல்லா புட்டு விட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.